சென்னை மாகாணம் அடிப்படையில் மொழி நிலவியல் அடிப்படையில் அது அமைந்திருக்கவில்லை. பிரிட்டிஷினுடைய சென்னை மாகாணம்தான், அந்த மாகாணத்திற்குள் தான் தமிழுடன் பல மொழிகள் பல சமயங்கள் பின்பற்றக்கூடிய மக்கள் வாழ்ந்தார்கள். ஒரிசாவினுடைய வடகோடியான கஞ்சம், விசாகப்பட்டினம், கிழக்கு கோதாவரி, மேற்கு கோதாவரி, கிருஷ்ணா, குண்டூர், நெல்லூர், கர்னூல், பெல்லாரி, ஆனந்தப்பூர், சித்தூர், செங்கற்பட்டு, வடார்காடு, சேலம், தென்னார்காடு, கோவை, தஞ்சை, திருச்சி, மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, நீலகிரி, மலபார், தென் கன்னடம் இப்படியான ஒரு பெரிய பரப்பை கொண்டிருந்தது தான் சென்னை மாகாணம். ஒரு 28 மாவட்ட பிரிவுகளை கொண்டிருந்தது தான் அன்றைக்கு சென்னை மாகாணம். இந்த மாவட்டங்களை எல்லாம் இணைத்து தான் 1801 சென்னை மாகாணம் என்கிற ராஜதானி தோன்றியது. இந்த வரலாறு தெரிந்தால்தான், இந்த உருவாக்கம் தெரிந்தால்தான் நாம் பலவற்றையும் புரிந்து கொள்ள முடியும். இது வரலாறு. இது நான் இட்டுக்கட்டியோ இதை சொல்ல வேண்டுமென்றோ சொல்லவில்லை. இந்த வரலாற்றை நீதிக்கட்சி வரலாறு என்கிற நூலில் நம்முடைய ஐயா திருநாவுக்கரசர்கள் எழுதியிருக்கிறார்கள். அப்படி சென்னை மாகாணத்தில் ஒரு பொது அமைப்பு உருவாக்கம் என்பது அப்படித்தான் தொடங்குகிறது. ஏனென்றால் தனிநபரை விட அமைப்பு என்பதுதான் மிக முக்கியமானது. பாரதிதாசனை ஒரு தனிநபர் பரப்புவதை விடவும் ஒரு அமைப்பின் செயல்பாடாக அதை செய்யும் போது தான் அது பரப்ப முடியும். அப்படிதான் ஒரு கூட்டு ஒரு வேலை, ஒரு ஆற்றல் இருந்தால் தான் நம்ம செய்ய முடியாது. அப்படி இந்த பொது அமைப்பு என்பது 19ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் உருவாகத் தொடங்குகிறது. சென்னை மாகாணம் ஆங்கில கல்வி பெறுவதில் ஏற்பட்ட தாமதத்தின் காரணமாகத்தான் அங்கே பொது அமைப்புகள் உருவாவதற்கான இடைவெளி அதிகமாக இருந்தது. இப்படி 1858, 1907 இந்த காலங்களில், இந்த ஆண்டுகளில் இந்தியாவில் நடந்த சுயாட்சிக்கான கிளர்ச்சிகள், ராஜாராம் மோகன் ராய் போன்றவர்கள் முன்னெடுத்த ஆங்கில கல்வி, இதெல்லாம் அடிப்படையாக கொண்டுதான் ஒரு பொது அமைப்பு உருவாவதற்கான முதன்மையான முக்கிய காரணிகளாக இருந்தது. 25/11/1826 சின்னத்தம்பி முதலியார் தலைமையில் ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. காஜலு லட்சுமி நரசு செட்டி ஒருங்கிணைத்த ஒரு பொதுக்கூட்டம் 1806 1868 காலங்களில் நடைபெற்றது. இப்படி 1852 பிப்ரவரி 26 கல்கத்தா பிரிட்டிஷ் இந்தியன் அசோசியேஷன் சென்னை கிளை, 1884 சென்னை மகாஜன சபை, இப்படியான அமைப்புகள், ஒரு பொது அமைப்புகள் என்பது சென்னை மாகாணத்தில் உருவாகிறது. சரி, இப்படி பொது அமைப்புகள் உருவாகிவிட்டது. அதுவரைக்கும் பொது அமைப்புன்னு ஒன்று கிடையாது. அப்படி ஒரு பொது அமைப்பு, ஒரு பொது அமைப்பின் வழியாக ஒரு கோரிக்கையை முன்வைத்தல், ஒரு பொது அமைப்பின் வழியாக ஒரு போராட்டத்தை தொடருதல், ஒரு கோரிக்கையை பேசுதல் என்கிற ஒரு வடிவம், ஒரு நவீனம் கிடையாது. சரி, இப்படி ஒரு பொது அமைப்பு உருவாகிவிட்டது. இந்த பொது அமைப்பை நடத்துகிறவர்கள் யார் என்றால், நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த பார்ப்பனர் அல்லாத மேட்டுக்குடிகளாக இருக்கிற வணிகர்கள், நில உடைமையாளர்கள் தான் இருந்திருக்காங்க. அப்படி இருந்த போதிலும் ஆங்கில கல்வி, தாய்மொழி கல்வி, பிறமொழி கல்வி, இதனால் உருவான அரசியல் மாற்றங்களால் தான் மிகப்பெரிய விழிப்புணர்வு அப்பொழுது ஏற்பட்டது. இப்படி வரலாற்றை மதிப்பிடாமல் பொதுவாக வரலாற்றை பேசுகிறவர்கள், அந்த காலத்தை விமர்சிக்கிறவர்கள் என்ன செய்வாங்க? ஏன் எங்களை பேசவில்லை,
ஏன் எங்களை பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை என்கிற கேள்வியும் கேட்பவர்கள் இருப்பார்கள். ஆனால் வரலாற்றில் இப்படித்தான் நடந்திருக்கிறது. அந்த வரலாற்றை நாம் ஏற்கலாம், மறுக்கலாம், விமர்சிக்கலாம். ஆனால் வரலாற்றில் இப்படித்தான் இந்த பொது அமைப்புகள் உருவாகின. சிறு சிறு அமைப்புகளும் உருவாகிறது. இந்து என்கிற ஒட்டோடு சில சாதி அமைப்புகளும் உருவாகிறது. மன்றோவினுடைய உள்நாட்டு கல்விக்கான விசாரணை, அயல்நாட்டு சமய பரப்புரையாளர்களின் செயல்பாடுகள், பச்சையப்பன் அறக்கட்டளை போன்றனுடைய கல்வி செயல்பாடு, இதெல்லாம் அந்த காலத்தில் உருவாகிறது. மெக்காலை வருகிறார். சட்டமன்றங்கள் உருவாகின்றன. 1861 சட்டமன்றங்கள் சட்டம் உருவாகிறது. சென்னை மாகாண சட்டமன்றம் உருவாகிறது. புனித ஜார்ஜ் கோட்டை கவர்னரின் கவுன்சில் என்று அதற்கு பெயரிடுகிறார்கள். இதன் மூலம் தேர்தல், நேரடி நியமனம் என்கிற செயல்பாடுகள் நடைபெறுகிறது. 1909 மின்டோ மார்லி சட்டம் வருகிறது. வைஸ்ராய் குழுக்களில் இந்திய உறுப்பினர்கள் இடம்பெறுகிறார்கள். 1892 படி உள்ளாட்சித்துறை, சட்டமன்றம், இதற்கெல்லாம் பல்வேறு சமூக உறுப்பினர்கள் வருவதற்கு வழிவகுக்கிறது. இஸ்லாமியர்களுக்கு தனித்தொகுதி என்கிற மிக முக்கியமான ஒரு கூறு மின்டோ மார்லி சீர்திருத்தத்தின் வழியாக நடக்கிறது. இப்படி 16ஆம் நூற்றாண்டு தொடங்கி கிறித்துவ மத போதகர்கள் வருகையினால் மேட்டுக்குடி மக்கள், அன்றைக்கு பொருளாதாரத்திலும் உயர்வில் இருந்த மக்கள், கல்வி அரசியல் பொறுப்பு பெற்றிருந்தாலும் கூட அவர்களெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உதவினார்களா என்ற ஒரு கேள்வி மிக முக்கியமான கேள்விதான். ஆனால் மேட்டுக்குடிகள் பொது அமைப்பால் தான் இறுக்கம் தளர்ந்து கூடி விவாதிக்க வேண்டும். நாம் இப்போ இந்த அரங்களை கூடி விவாதிக்கிறோம். கூடி விவாதிக்க வேண்டும், எழுத வேண்டும் என்கிற நிலை வந்தது. இப்படி இருந்த போதிலும் இந்து தேசியத்துக்குள் தான் எல்லோரும் இருந்தார்கள். ஒரு கடவுள், மதச்சார்பற்ற ஓர் அரசை நிறுவ வேண்டும் என்கிற உணர்வு நிலை, இதெல்லாம் இல்லை. அப்போ அது எழல. எல்லோரும் ஒரு வகையில் சனாதனத்தை தான் வலியுறுத்தினார்கள். 1830 1930களுக்குள் 1830 1930க்குள் நடந்த எப்படி பொது அமைப்புகள் உருவானதோ அதை போல ஒரு சமய பண்பாட்டு இயக்கங்கள் தோன்றுகிறது. குறிப்பாக பிரம்ம சமாஜம், ஆரிய சமாஜம், இதெல்லாம் சீர்திருத்தம் எல்லாம் பேசுகிறார்கள். ஆனால் இந்து சமயத்தில் கவனம் செலுத்துகிறார்கள். ஒரு இந்து சீர்திருத்தம், அதை ஒரு ரிஃபார்ம் பண்ணுறாங்க, ஒரு சீர்திருத்தம் செய்கிறாங்க. ஆனால் பலரும் நம்ம இன்னைக்கு என்ன பேசுகிறோம்னா, நாம் சீர்திருத்தவாதிகள்னு பேசுகிறோம். பெரியார் இயக்கத்தை சார்ந்தவர்கள் சீர்திருத்தவாதிகள், பெரியார் சீர்திருத்தம் செய்தார் ஐயா சொல்ல பயன்படுத்துகிறாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரையில் சீர்திருத்தம் என்பது இந்து மத சீர்திருத்தம் என்றால் அதை என்னால் ஏற்க முடியும். ஆனால் பெரியார் இயக்கத்தினுடைய பணி என்பது விடுதலை பணி. அது ஒரு விடுதலை பணி. ஒரு தனி மனிதன் புராணத்தாலும் இதிகாசத்தாலும் பல வகையான நம்பிக்கைகளாலும் நசுக்கப்பட்டிருக்கிற ஒரு மனிதன், ஒடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மனிதன், அவனுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயம் ஒடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் வாழ்வுக்கும் சாவுக்குமான இடையில் அவன் பலவற்றை செய்கிறான், பேசுகிறான், நம்புகிறான். இறுதியில் அவன் விண்ணுலகத்தில் சென்று தீர்ப்பு நாளை எதிர்பார்த்து அந்த நாளில் கூட்டி கழித்து தண்டனையோ மறுபிறவியோ நமக்கு கிடைக்கும் என்கிற ஒரு தனி மனித உலகியல் வாழ்க்கையை தான் எட்டி உதைத்தார்கள் சுயமரியாதைக்காரர்கள். அப்படிதான் ஒவ்வொரு மனுஷனும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். நம்ம செத்தோம்னா ஆன்மா எங்கே போவோம், நாம் அடுத்த பிறவியில் என்னவா இருப்போம், போன பிறவியில் என்னவா இருப்போம், இந்த கருத்துகள் தான் ஒரு மனிதனை, ஒரு மனிதனுடைய சுயத்தை நசுக்கி கொண்டிருக்கிறது. இந்த சுயத்திலிருந்து தான், இந்த கருத்திலிருந்து விடுவிப்பது தான் சுயமரியாதை பெறுகிற ஒரு மிக முக்கியமான அடிப்படை. இது சீர்திருத்த பணி அல்ல.
இது ஒரு மனிதனை விடுவிக்கிற விடுதலை பணி. எனவே நாம் செய்வது விடுதலை பணி. நாம் விடுதலையாளர்கள், சீர்திருத்தவாதிகள் அல்ல. அது இந்து மத சாக்கடையை சுத்தப்படுத்துகிறதா இருக்கலாம். நாம் செய்வது சீர்திருத்த பணி அல்ல. அப்படி இந்த பிரம்ம சமாஜம், ஆரிய சமாஜம் போன்ற சமய பண்பாட்டு அமைப்புகள் செய்தது ஒரு வகையான சீர்திருத்த பணியாக இருந்திருக்கிறது. ராமலிங்கர் போன்றவர்கள் அவருடைய சமய பண்பாட்டு இயக்கங்கள் ஒரு சில தலைகீழ் மாற்றத்தை உருவாக்கியிருக்கலாம். ஆனால் அன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் மீதான தீண்டாமை, சாதிய ஒடுக்குமுறை, இது குறித்து பிரம்ம சமாஜம், ஆரிய சமாஜம் வருத்தம் தெரிவித்திருக்கலாமே தவிர அவர்களால் ஏதொன்றும் செய்ய முடியவில்லை. இப்படித்தான் சென்னை மாகாணம் அன்றைக்கு அந்த உருவான காலத்தில் இப்படித்தான் நிலைமைகள் இருந்தன. வேதங்கள், உபநிடதங்கள், இதிகாசங்கள் மீதான ஒரு தாக்குதல், இதையெல்லாம் கட்டி கொண்டிருக்கிற, இதையெல்லாம் சுமந்து கொண்டிருக்கிற பார்ப்பனர்கள் மீதான தாக்குதல் சமய பண்பாட்டு தளத்தில் அன்றைக்கு தமிழ் ஆங்கில ஏடுகள் வர்ணாசிரத்தை எதிர்த்து எழுதி கொண்டிருந்தன. பல்வேறு ஏடுகள் அவர்களை தாக்கி கொண்டிருந்தது. அச்சு இயந்திரத்தின் வருகை, அச்சு இயந்திரம் வருகிறது, ஐரோப்பிய சிந்தனை வழியிலான ஆட்சி முறை வருகிறது, அறிவியல் புரட்சி நடக்கிறது, கலை இலக்கிய வளர்ச்சி நடக்கிறது, மொழி வழியான ஒரு தேசிய எழுச்சி தோன்றுகிறது. திருவல்லிக்கேணியில் இலக்கிய சங்கம் தொடங்குகிறார்கள். விவேகானந்தரை அறிமுகப்படுத்துகிறார்கள். விவேகானந்தருக்கும் மனோன்மணியத்திற்கும் ஒரு விவாதம் நடக்கிறது திருவனந்தபுரத்தில். அதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. 1823 அதிலிருந்து 1900 இந்த காலத்தில் மேக்ஸ் முல்லர் ஆங்கிலத்தில் வேத நூல்களை கொண்டு வருகிறார். அந்த வேத நூல் அப்படி மொழிபெயர்க்கப்பட்ட பிறகு அதை படித்த சைவ சித்தாந்திகள் போர்கொடி தூக்குகிறார்கள். அதை எதிர்த்த ஒரு பாத்திரத்தை சைவ சித்தாந்தவாதிகள் அன்றைக்கு அதை எதிர்த்து போர்கொடி தூக்கினார்கள். ஒரு 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 முன்னோக்கிய பாத்திரத்தை வைத்தார்கள். இன்றைக்கு எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் சைவ சித்தாந்த மாநாடு போடுகிறது. அவர்கள் எந்த பாத்திரத்தை வைத்தார்கள்? இந்துத்துவத்திற்கு, பார்ப்பனியத்திற்கு அடியாளாக தான் அந்த செயல்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் அது ஒரு ஆர்எஸ்எஸ் பல்கலைக்கழகமாக தான் இருக்குது. அது எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் இல்லை, ஒரு ஆர்எஸ்எஸ் பல்கலைக்கழகம். பாரதிய ஜனதா என்கிற அந்த கட்சியை, அந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள்லாம் அழைச்சிட்டு கல்வி வளாகத்தில் பேச வைக்கிறான். அண்ணாமலை பேசுகிறார். கல்வி வளாகத்தில் அண்ணாமலை பேசுகிறார். பலரையும் பேச வைக்கிறாங்க. சீமான் பேசுகிறார். நாம் பேசினா அரசியலுங்கிறான். ஒரு திராவிட கழக தொடரப்பே நம்ம ஒரு கல்வி வளாகத்துக்கு அழைச்சிட்டு போனால் ஒத்துப்பாங்களா? ஒத்துக்க மாட்டுறாங்க. அது ஏதாவது சொல்கிறாங்க. ஆனால் ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தில் அந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி உடைய தலைவரை அழைத்து பேச வைக்கிறார்கள். அவர்கள் பேசுகிறார்கள். இன்றைக்கு சைவ சித்தாந்த மாநாடுன்னு மாநாடு போடுறான். எல்லா கல்வி வளாகத்திலும் ஒன்றிய அரசினுடைய நிதி நல்கை பெறுகிற அல்லது அதோடு தொடர்புடைய எல்லா கல்வி நிறுவனங்களும் இந்த 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 வலதுசாரி செயல்பாட்டை அவர்கள் துணிச்சலாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அன்றைக்கு மேக்ஸ் முல்லருடைய அந்த ஆங்கிலத்தில் அந்த வேதத்தை படித்துவிட்டு, அந்த உபநிடதம் இதெல்லாம் படித்துவிட்டு சைவ சித்தாந்திகள் கோபப்பட்டு ஒரு மிகப்பெரிய போர்கொடியை உயர்த்துகிறார்கள். அன்றைய காலத்தில் பிரெஞ்சு புரட்சி, தொழில் புரட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை, ரஷ்ய புரட்சி என்று பல்வேறு சூழல்கள் அன்றைக்கு ஒரு பன்னாட்டு அளவில், ஒரு சர்வதேச அளவில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படுகிறது. அப்படி இந்த ஆங்கில காலனியத்தின் வழியாக ஆங்கிலம் கற்ற நம்முடைய மக்கள், சமய பரப்புரையாளர்கள், இதழ் வழி சிந்தித்தவர்கள் என்கிற அடிப்படையில் பல்வேறு மாற்றங்கள் சென்னை மாகாணத்துக்குள் உருவாகி கொண்டது. கால்டுவெல் போன்ற அருட்தந்தையர்கள் திராவிட அல்லது தென்னிந்திய குடும்ப மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்கிற ஒரு நூலை அவர் படைக்கிறார். அதை பற்றி பாரதிதாசன் பேசியிருக்கிறார். பாரதிதாசன்
அன்றைக்கு அவருடைய கட்டுரையில் நாம் அவருடைய கட்டுரையை படித்து பார்த்தால் இந்த திராவிடம் என்கிற சொல் குறித்து அவர் காலத்திலேயே தன்னுடைய ஒவ்வாமையை வெளிப்படுத்திய அவர்களுக்கு விடையாக பாரதிதாசன் கால்டுவெல் குறித்தும், ஏற்கனவே திராவிட சிசு என்று நம்முடைய பக்தி இலக்கியத்திலே குறிப்பிட்ட சான்றுகளை எல்லாம், பல்வேறு சான்றுகளை எல்லாம் எடுத்து பாரதிதாசன் அவர் காலத்திலேயே திராவிடம் என்கிற சொல் குறித்து அவர் விரிவாக பேசியிருக்கிறார். அவர் கால்டுவெல்லை பாரதிதாசன் படித்திருக்கிறார். கால்டுவெல் போன்றவர்கள், தமிழொலி போன்றவர்கள், அன்றைக்கு கால்டுவெல்லுடைய நூல் பல தமிழறிஞர்களுக்கு ஒரு அடிப்படையான நூலாக இருந்திருக்கிறது. ஏனென்றால் இந்த இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் வரலாறு இல்லை என்று பேசிக்கொண்டிருந்த காலத்தில் கால்டுவெல்லுடைய அந்த திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்கிற மொழிவழி கண்டுபிடிப்பும் பூவேசா, சீவைத்தா போன்றவருடைய சுவடியிலிருந்து அவர்கள் உருவாக்கி கொண்ட, அவர்கள் அச்சாக்கி கொண்ட சங்க இலக்கியங்களும் இந்த இரண்டும், ஒரு மொழிவழி கண்டுபிடிப்பும் இலக்கிய கண்டுபிடிப்பும் இணைந்துதான் தமிழ்நாட்டில் 1903 வரலாறு எழுதப்பட்டது, தமிழ் வரலாறு எழுதப்பட்டது. அப்படி இந்த கால்டுவெல்லுடைய இந்த நூல் மிக முக்கியமான ஒரு நூல். அது மொழி இன உணர்வை உருவாக்கிய மிக அடிப்படையான நூல். அது இன்றைக்கும் கால்டுவெல்லுக்கு எதிரான பேச்சுக்களும், கால்டுவெல் நூலுக்கு எதிரான விமர்சனங்கள், தாக்குதல்கள் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்கு மறுப்பாக ஒரு இலக்கண கோணத்தில், ஒரு மொழியியல் கோணத்தில் யாராவது பேசியிருக்கிறார்களா? இப்போ திராவிடம் தப்பு, கால்டுவெல் தப்பு என்று பேசுகிறவர்கள் யார் அதை மறுத்து பேசணும் அப்படின்னா, தமிழ்நாட்டில், இந்தியாவில் மொழியியல் படித்தவன் மறுத்து பேசலாம். ஏன்னா அவனுக்கு அந்த டிசிப்ளின் தெரியும் ஒரு மொழியை. ஆனால் எந்த மொழியியலும் படிக்காமல், எதுவும் தெரியாமல் பலரும் கால்டுவெல்லை, திராவிடம் என்கிற கருத்தை, திராவிடம் என்கிற சொல்லாட்சியை மறுத்து பேசுகிறார்கள் என்றால் அவர்கள் அடிப்படையில் அப்படி அவர்கள் எந்த கருத்தை முன்வைத்து பேசுகிறார்கள்? இன்னும் அடிப்படையில் நாங்கள் மறுக்கிறோம் என்று அவர்கள் ஏதாவது வைத்திருந்தால் நாம் உரையாடலாம். அவர்கள் அப்படி எதுவுமே வைக்கல. அந்த சொல் தமிழ் சொல் அல்லது அது தமிழ் அல்லாத சொல். இப்போ எல்லா விவாதமும் என்ன நடக்குதுன்னா தமிழ் அல்லாத என்கிற விவாதமாக அதை மாற்றுகிறார்களே தவிர அது குறித்து அவர்கள் பெரிய அளவிலே ஏதாவது விவாதித்திருக்கிறார்களா என்பது மிக முக்கியமானது. சரி, இப்படி இந்த சென்னை மாகாணம் இப்படி உருவாகி கொண்டிருந்த சென்னை மாகாணத்தில் தான் 1919 ஒரு இரட்டையாட்சி முறை வருகிறது. பிரிட்டிஷ் இந்தியாவினுடைய மாகாண நிர்வாக அதிகார பகிர்வு என்கிற அடிப்படையில் ஒரு மாகாண அளவிலான ஒரு ஆட்சி முறை என்பது வருகிறது.